கர்த்தர் முன்னால் வைக்கிறதுனால சுதந்திரத்தை சின்ன பங்கி அவங்க இழந்து போனா சொல்ல பார்க்கணும். அந்த இளைய குமாரன் எதை முன்னால் வச்சா? அது பிதாவை, அதாவது அது தந்தையை பிதாவை ஒப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவே தேவனுக்கு ஒப்பிடுகிறார். அப்போ தேவன் அவன் ஆசையை பிரித்து கொடுக்குற கேட்கணும் கொடுத்தார். அது ஒரு விதத்தை நினைக்கலாம், எப்பா நீ ஃபாரின் எதிர் பணத்தை செலவழிக்காத, எது வந்து இங்கே சொல்ல சொல்லிருக்கலாம் சொல்லுவீங்க. சுதந்திரம் கேட்டால் கொடுத்துட்டேன், ஆசையை பங்கிட்டு கொடுக்குற பங்கை கொடுத்துட்டேன், பங்கை கொடுத்துட்டார். கட்சிக்கொண்டு தேவன் எப்பவுமே கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை கொடுக்குறவர், தன் பிள்ளைகளுக்கு பங்கை கொடுக்குறவர். வச்சுக்கிட்டு வஞ்சனம் பண்ண மாட்டார், கொடுத்து கொண்டே இருப்பார். கொடுக்கிறதுல தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஹல்லேலூயா. கொடுக்கிறதுல தேவன் மகிமையானவர், கொடுக்கிறதுல தேவன் தாராள குணம் உள்ளவர். ஹல்லேலூயா. அப்படிதான் தாம் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு சுதந்திரத்தை பங்கை கொடுத்து வந்தார். ஆனால் பெற்றுக்கொண்ட மனிதனோ அதை கெடுத்து வீணாக்கினான். கர்த்தரை முன்னால் வைக்காமல், கர்த்தர் வார்த்தையை முன்னால் வைக்காமல் பாவத்தையும் ஆடுவாடுகளையும் ஜனங்களையும் ஆஸ்தியையும் பணத்தையும் வெள்ளி காசையும் உலக வேலையை முன்னால் வைத்துக் கொண்டு தனக்கு சுதந்திரத்தை அவர் செய்தார்கள், கெடுத்துக் கொண்டார்கள். தேவதவசம் சோத்திரம் உண்டாதாக. இப்படிதான் ஒரு மனிதனுடைய கர்த்தருக்கு பங்கை அவன் கெடுத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தவசம் சோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே இங்கே சோதத்துக்கு பங்கு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் எப்படி அவன் அதை கையாண்டான், அதை அவன் கெடுத்து போட்டான் என்று சொல்லிப்பார்க்கிறோம். என்ன காரணங்கிறதையும் நாம இப்போ பாசிக்கிறோம். இது எப்படி ஓவர்டேக் பண்ண